நியூஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் தற்போது மின் கட்டணம் தொடர்பாக புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. பல பகுதிகளில் மின் கணக்கீடு தாமதமாக செய்யப்பட்டதால் வழக்கத்தை விட அதிக கட்டணம் வந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். இது உண்மையா? பிரச்சனையால் பொதுமக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள்? மின் கட்டணத்தை குறைக்க என்ன செய்யலாம்? இவை அனைத்தையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வீட்டு மின் இணைப்புகளுக்கு பொதுவாக 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கீடு செய்யப்படுகிறது. இப்படி மின்வாரிய ஊழியர்கள் வீடு வீடாக சென்று மீட்டர் ரீடிங் எடுத்து அதற்கேற்ப கட்டணம் இடுகின்றனர். ஆனால் சமீபத்தில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பல பகுதிகளில் தேதியில் ரீடிங் எடுக்கப்படவில்லை என்று புகார்கள் எழுந்துள்ளன. மக்கள் கூறுவது, எங்கள் வீட்டுக்கு வழக்கமான தேதியில் ஊழியர்கள் வரவில்லை, சில நாட்கள் தாமதமாக வந்தனர், அதன் பிறகு கட்டணம் திடீரென அதிகமாக வந்தது. இதனால் என்ன பாதிப்பு? தமிழ்நாட்டில் மின் கட்டணம் ஸ்லாப் முறையில் கணக்கிடப்படுகிறது. உதாரணமாக, குடும்பம் 2 மாதங்களில் 400 யூனிட் பயன்படுத்தினால் ஒரு அதே குடும்பம் 500 அல்லது 6 யூனிட் பயன்படுத்தினால் வேறு கட்டணம். யூனிட் அதிகரிக்க கட்டணமும் அதிகரிக்கும். இதனால் சில நாட்கள் கூடுதல் சேர்க்கப்பட்டால் உண்மையில் பயன்படுத்திய மின்சாரத்தை விட அதிக ஸ்லாபுக்கு செல்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சமூக வலைதளங்களில் பலர் தங்களது மின் கட்டண ரசீதுகளை பகிர்ந்து வருகின்றனர். சிலர் முன்பு 1200 வந்தது, இப்போது 3000 வந்துள்ளது என கூறுகின்றனர். சிலர் கடந்த முறையை விட 2 மடங்கு வந்துள்ளது எனவும் பதிவிட்டு வருகின்றனர். கணக்கீடு தாமதத்தால் மக்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படாத வகையில் விதிமுறைகள் உள்ளன. மீட்டர் ரீடிங் எடுக்கப்பட்ட நாட்களின் அடிப்படையில் சராசரி கணக்கீடு செய்யப்படுகிறது. எனவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று தெரிவிக்கின்றனர். ஆனால் பொதுமக்கள் இதை ஏற்க மறுக்கின்றனர். மின் கட்டணம் ஏன் அதிகரிக்கிறது? இதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஏசி பயன்பாடு, குளிர்சாதன பெட்டி, வாஷிங் மிஷின், வாட்டர் ஹீட்டர், இண்டக்ஷன் ஸ்டவ் மற்றும் மோட்டார் பம்ப் இவற்றின் பயன்பாடு அதிகரித்தால் மின்சார நுகர்வும் அதிகரிக்கும். கோடை காலங்களில் இதன் தாக்கம் மேலும் அதிகமாக இருக்கும். மின் கட்டணத்தை குறைக்க என்ன செய்யலாம்? LED பல்ப் பயன்படுத்துங்கள். பயன்படுத்தாத மின் சாதனங்களை அணைத்து விடுங்கள். ஏசி டெம்பரேச்சரை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டார் ரேட்டிங் அதிகமுள்ள சாதனங்களை பயன்படுத்துங்கள். பழைய மின் சாதனங்களை மாற்றுங்கள். சோலார் பேனல் அமைப்பதை பரிசீலிக்கலாம். மின் கட்டணம் தொடர்பான இந்த விவகாரம் தற்போது தமிழ்நாட்டில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. பொதுமக்களின் குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் இருக்க, மின்வாரியத்தின் விளக்கங்களும் மறுபுறம் உள்ளன. இந்த விவகாரத்தில் உண்மை என்ன என்பது அதிகாரப்பூர்வ விசாரணைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் மூலம் தெளிவாக தெரிய வரும். இந்த விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன? உங்கள் வீட்டிலும் மின் கட்டணம் அதிகமாக வந்துள்ளதா? கமெண்டில் பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். TN Flash News சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் சந்திப்போம்.